மார்ச் 1 இது கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் அல்ல, 60 ஆண்டு கால அரசியல் நேர்மையின் அகவை நாள். அரசியல் நேர்மையின் அகவை நாள். தாய் தந்தையே ஒதுக்கிய தற்கூரி நாள் அல்ல. தாய் தந்தையே ஒதுக்கிய தற்கூரி நாள் அல்ல. தயாள குணமும் கருணையும் தந்த தன்மானத்தின் தாலாட்டு நாள். நேற்று மழையில் முளைத்த இல்லை நேற்று பிஜேபி துப்பிய எச்சிலில் முளைத்த காளான், சாவுக்கு பிறந்த சாத்தான், கேரவோனில் போய் ஒளியும் பூரான். அது சொல்கிறது, கள ஆட்டத்தில் அவர் ஒருவர் தானாம். தம்பி, ஆட்டத்தில் நீ ஒருவர் அல்ல, எங்களை எதிர்க்கும் ஈக்களின் கூட்டத்தில் ஒருவன் நீ. ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பாக்கெட்டில் புல்லு கட்டி போட வந்த டவுசர் நீ. ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பாக்கெட்டில் புல்லு கட்டு போட வந்த டவுசர் நீ. பொதுக்குழுவில் ஆட்டம் போடும் டான்சர் நீ. ப்ரோ, அவருக்கு சொல்லுகிறேன், ப்ரோ, எங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், உங்களுக்கு தனி விமானம் பிடிக்கும். அது தனி விமானம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், உங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், அவருக்கு தனி விமானம் பிடிக்கும். அதை தனி விமானம் என்று சொல்வது தவறு. உள்ளேதான் இருக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்களே, வைக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்களே, வைப்புக்கள் வாழ்கிறார்களே. தெரி என்று சொன்னவுடன் திரையில் ஆடுவார். தெரி என்று சொல்லி திரையில் ஆடுவார். வரி என்று சொன்னால் டெல்லிக்கு ஓடுவார். பெற்றவரை வீட்டில் சேர்க்கவில்லை, பிள்ளைகளை எட்டி பார்க்கவில்லை, மனைவியை வைத்து நீ வாழவில்லை, மதுவிலிருந்தும் நீ மீளவில்லை, வாழவே உனக்கு தகுதி இல்லை, இதில் ஆளும் ஆசையோ உனக்கு அளவில் இல்லை, மனைவியை வைத்து வாழ துப்பில்லை. அவர் நீதிமன்றம் போனால் திமுக தான் காரணமா? வெக்கமில்லை. அவர் நீதிமன்றம் போனால் திமுக தான் காரணமா? வெக்கமில்லை. அங்கு கூட நீ வந்தது அஞ்சலிக்காக இல்லை, 72 தடவை துப்பாக்கி சூடு, எனவே ஷூட்டிங் என்று அங்கே நீ வந்து விட்டாய். அவர் ஒரு பக்கம், அவரை எதிர்க்க மறுபக்கம் சீமான் மாநாடு. அவருக்கு கேட்கிறேன், ஓட்டு போட வருமா ஆடு மாடு? சீமான் மாநாடு ஓட்டு போட வருமா ஆடு மாடு? சிலை பேசும் கல்லூரே, செஞ்சோற்று நெல்லூரே. தமிழே, சிலை பேச்சும் கல்லூரே, செஞ்சோற்று நெல்லூரே, தெர்மாக்குள் விஞ்ஞானம் தெரியாத செல்லூரே. எப்படி? தெர்மாக்குள் விஞ்ஞானம் தெரியாத செல்லூரே, உயிரை சுமந்து தருகின்ற கருவூரே. உயிரை சுமந்து தருகின்ற கருவூரே, கருவூரை சாவூராக்கிய பனையூர் உனக்கு அயலூரே. கருவூரை சாவூராக்கிய பனையூர் உனக்கு அயலூரே. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? கருவூர்னா குழந்தை உருவாகக்கூடிய ஊர்னு அர்த்தம். அந்த கருவூரையே சாவூராக மாற்றி விட்டார் ஒருவர். அதனால் தான் இன்றைக்கு தஞ்சாவூருக்கு போய்விட்டு வந்திருக்கிறார். தன் சாவூருக்கு போய் வந்திருக்கிறார். உன்னை அவமானப்படுத்தியது, உன் மானத்தை அவமானப்படுத்தியது கூவத்தூரே, தேனூரும் மலரூரே, முப்பாலூரும் குரலூரே, தேரில் எளியோரை ஏற்றிய எங்கள் திருவாரூரே. தேரில் எளியோரை ஏற்றிய எங்கள் திருவாரூரே, அறிவு கடல்களை சேகரித்த குளத்தூரே. அறிவு கடல்களை சேகரித்த குளத்தூரே, அலை பாய்ந்து கொண்டிருந்த பெரிய குளத்தையும் அனைத்து ஆள்கின்ற கோட்டையூரே. அலைபாய்ந்து கொண்டிருந்த, புரியல, ஓபிஎஸ் சேர்ந்தாரு, அதைத்தான் சொல்றேன், கைத்தட்டுங்க. அலைபாய்ந்து கொண்டிருந்த பெரிய குளத்தை அனைத்து கொண்ட கோட்டையூரே. அதிலே என்ன வியப்பு? பெரிய குளம், அது குளம் குளத்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. வெல்லும் தமிழ்நாடே, முதல்வர் படையூரே, அமுத கனிச்சாரே, அடைவோம் 200, தொடரும் வரலாறே, உனக்கு என் வணக்கங்கள் பல நூறே. கவியரங்க தலைவர் ஐயாவிற்கு இந்த அலையின் ஆளுநரே, இந்த அவையின் ஆளுநரே, தம்பி, பாதியில் எழுந்து போக தெரியாத பண்பாளரே. தம்பி, ஆளுநர், இந்த அவையின் ஆளுநரே என்ற என்னை அழைப்பது பாராட்டவா அவமானப்படுத்தவா? அதான் அடுத்து அப்படித்தான் முதல் வரியை கேட்டவுடன் நான் பதைபதைத்து போனேன்.
பாதியில் வெளிநடப்பு செய்யாத ஆளுநரே என்று நீ சொன்ன பொழுதுதான் மீதி உயிர் எனக்கு வந்து சேர்ந்தது. தொடங்கும் போதே தேசிய கீதத்தை பாடச் சொல்லாதவரே, ஆ, திராவிட தலைவர்களின் பெயரை தள்ளாதவரே, நீங்கள் பேராசிரியராய் ஓய்வு பெற்றும் கல்லூரி வாசலை மறந்தீர்கள். நீங்கள் பேராசிரியராய் இருந்தீர்கள், கல்லூரி வாசலை மறந்தீர்கள். ஆனால் பள்ளி வாசலுக்கு இன்னும் செல்கிறீர்கள். பள்ளிவாசலுக்கு இன்னும் செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு அன்பான முரண்பாடு. அல்லாவை தொழும் நீங்கள் ஆலயமும் செல்வீர்கள். நான் ஆதவன் அருளும் அறிவாலயத்தை சொல்லுகிறேன். ஆதவன் அருளும் அறிவாலயத்தை சொல்லுகிறேன். மற்ற இடங்களோ மண்டியிட வைக்கும் ஆலயம். அறிவாலயம் மட்டும்தான் தலை நிமிரச் செய்யும் ஆலயம். கவிதை பௌர்ணமியே, உங்களது இறை வணக்கம், பிறை வணக்கம். உங்களுக்கு என் முறையான வணக்கம். வணக்கத்திற்குரிய என் பிரியத்திற்குரிய தங்கை பிரியா அவர்களுக்கும், தாயகம் என்றாலே தமிழகம்தான். தாயகம் என்றாலே தமிழகம்தான். தமிழகம் என்றாலே நம் கவியகம்தான். ஆ, தமிழகம் என்றாலே நம் கவியகம்தான். எனவே இந்த தாயகம் கவியை அகத்தை இந்த கவியகம் வணங்குகிறது. அந்த கவிதான் இந்த கவியரங்கத்திற்கு அரங்கம் அமைத்த கவி. அது நம் தாயகம். மார்ச் 1 தலைவர் பிறந்த நாள். 72 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல். ஒன்று வானின் வைகரையில், மற்றொன்று அன்னை தயாளுவின் கருவறையில். நல்லா இருக்கு, கைதட்டலாம். 72 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தாய்க்கு இரட்டை விடியல். ஒன்று வானின் வைகரையில், இன்னொன்று தயாளு தாயின் கருவறையில். மார்ச் 1 இது கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் அல்ல, 60 ஆண்டு கால அரசியல் நேர்மையின் அகவை நாள். அரசியல் நேர்மையின் அகவை நாள். தாய் தந்தையே ஒதுக்கிய தற்கூரி நாள் அல்ல. தயாள குணமும் கருணையும் தந்த தன்மானத்தின் தாலாட்டு நாள். தமிழுக்கு நிதி தராத ஒன்றியத்தை தந்தை கருணா நிதி தந்த ஞானத்தால் தமிழ் காக்கும் தலைவன் நாள். இவர் பிறந்த போது தாய் பாடியது தாலாட்டு பாடல். நம் தலைவர் பிறந்த போது தாய் பாடியது தாலாட்டு பாடல், தந்தை பாடியது தத்துவ பாடல். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அவரின் திராவிட மாடல். இந்த சகாப்த நாயகனை, தத்துவ சூரியனை, நேற்று மழையில் முளைத்த இல்லை நேற்று பிஜேபி துப்பிய எச்சிலில் முளைத்த காளான், சாவுக்கு பிறந்த சாத்தான், கேரவோனில் போய் ஒளியும் பூரான். அது சொல்கிறது, கள ஆட்டத்தில் அவர் ஒருவர் தானாம். தம்பி, ஆட்டத்தில் நீ ஒருவர் அல்ல, எங்களை எதிர்க்கும் ஈக்களின் கூட்டத்தில் ஒருவன் நீ. எங்களிடம் அரசியல் அரிச்சுவடி படிக்க வேண்டிய சிறுவன் நீ. எங்களிடம் அரசியல் அரிச்சுவடி படிக்க வேண்டிய சிறுவன் நீ. உன்னை தெரியாதா? ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பாக்கெட்டில் புல்லு கட்டி போட வந்த டவுசர் நீ. ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பாக்கெட்டில் புல்லு கட்டு போட வந்த டவுசர் நீ. பொதுக்குழுவில் ஆட்டம் போடும் டான்சர் நீ. ப்ரோ, அவருக்கு சொல்லுகிறேன், ப்ரோ, எங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், உங்களுக்கு தனி விமானம் பிடிக்கும். அது தனி விமானம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், உங்களுக்கு தன்மானம் பிடிக்கும், அவருக்கு தனி விமானம் பிடிக்கும். அதை தனி விமானம் என்று சொல்வது தவறு. உள்ளேதான் இருக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்களே, வைக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்களே, வைப்புக்கள் வாழ்கிறார்களே. உங்கள் உறவு, அந்த உறவு சென்டிமெண்ட் கனெக்ஷன் அல்ல, வெறும் மெண்டல்கள் கனெக்ஷன் தான். தெரி என்று சொன்னவுடன் திரையில் ஆடுவார். தெரி என்று சொல்லி திரையில் ஆடுவார். வரி என்று சொன்னால் டெல்லிக்கு ஓடுவார். பெற்றவரை வீட்டில் சேர்க்கவில்லை, பிள்ளைகளை எட்டி பார்க்கவில்லை, மனைவியை வைத்து நீ வாழவில்லை,
மதுவிலிருந்தும் நீ மீளவில்லை. வாழவே உனக்கு தகுதி இல்லை. இதில் ஆளும் ஆசையோ உனக்கு அளவில் இல்லை. மனைவி வைத்து வாழ துப்பில்லை. அவர் நீதிமன்றம் போனால் திமுக தான் காரணமா? வெக்கமில்லை. அவர் நீதிமன்றம் போனால் திமுக தான் காரணமா? வெக்கமில்லை. சீதையை ராமன் தீயில் குளிக்க வைத்தது மரணத்தை கடந்த மனப்படுகொலை. இவர் செய்வது டிஜிட்டல் குணப்படுகொலை. பித்தளை பூசுதற்கோ பேரிச்ச பலத்திற்கோ கூட லாயக்கற்ற ஈய சக்தி அது தீய சக்தி தூய சக்தி என்று தேய்ந்த ரெக்கார்டை திரும்ப திரும்ப ஓட்டுகிறது. திரும்ப முதல்ல சொல்லுங்க. பித்தளை பூசுதற்கோ பேரிச்ச பழத்திற்கோ கூட லாயக்கற்ற ஈய சக்தி அது தீய சக்தி தூய சக்தி என்று தேய்ந்த ரெக்கார்டை திரும்ப திரும்ப ஓட்டுகிறது. ப்ரோ, உங்க அப்பாவை கேளுங்கள். எங்கள் முதல்வர் சுயசக்தி பராசக்தி என்று தெரியும். மனிதநேய முதல்வரிடம் இருப்பது சகல சக்தி. தோழர் நல்ல கண்ணுவிற்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்தார். அது 72 குண்டுகள் அல்ல, தன் 72 வயது அன்பை அவருக்கு அஞ்சலி செய்த நேச சக்தி. 72 வயதை அரசியல் அன்பை செய்த நேச சக்தி. அங்கு கூட நீ வந்தது அஞ்சலிக்காக இல்லை. 72 தடவை துப்பாக்கி சூடு. எனவே ஷூட்டிங் என்று அங்கே நீ வந்து விட்டாய். அவர் ஒரு பக்கம், அவரை எதிர்க்க மறுபக்கம் சீமான் மாநாடு. அவருக்கு கேட்கிறேன், ஓட்டு போட வருமா ஆடு மாடு? சீமான் மாநாடு ஓட்டு போட வருமா ஆடு மாடு? இதில் பாட்டு ஒரு கேடு அவருக்கு. அதே போல நானும் பாடட்டுமா? பாடு. சீமா பாடுறாரு, ஆடு மாடு தாரே கொஞ்சம் ஆமக்கரியும் தாரே, ஆடு மாடும் தாரே கொஞ்சம் ஆமக்கரியும் தாரே, மேட்டாங்காட்டுக்கு வாடி நாம மேய்ச்சலுக்கு போவோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆடு மாடு வேணாம் ஆமக்கரியும் வேணாம், படிச்சு பட்டை வாங்கி நான் ஃபாரினுக்கு போறேன். திரும்ப சீமா, அண்ட புழுக மாறேன் நான் அரிசி கப்பலும் தாரேன். எப்படி? அண்ட புழுக மாறேன் உனக்கு அரிசி கப்பலும் தாரேன், ஆம ஓட்ட திருப்பி நான் படகு ஓட்ட போறேன். ஆம ஓட்ட திருப்பி நான் படகு ஓட்ட போறேன். அதுக்கு அவங்க, அரிசி கப்பலும் வேணாம் உன் அண்ட புழுகு வேணாம், வளசரவாக்கம் சேக்ஷன் சொல்லுவோம் வண்ட வளர்த்தத்தானா. பேச்சில் ஈழ புலிடி அது பொழப்புக்கான வழிடி, பேச்சில் ஈழ புலிடி அது பொழப்புக்கான வழிடி, தெலுங்கு மனைவியை போல என்னையில் கொள்ளையில் போக விடுடி, தெலுங்கு மனைவியை போல என்ன கொள்ளையில் போக விடுடி. பெண் தான் கேட்கிறா. இப்ப முக்கியம், பெரியார் கோட்டையை இடிக்க நீ என்ன செஞ்சு கிழிச்ச, பெரியார் கோட்டையை இடிக்க நீ என்ன செஞ்சு கிழிச்ச, கடப்பாருன்னு சொல்லி நீ தர்ப்ப புல்ல எடுத்த, கடப்பாறைன்னு சொல்லி நீ தர்ப்ப புல்ல எடுத்த. AK-74 அதில் செய்ய போறேன் போரு, AK-74 அதில் செய்ய போறேன் போரு, திரள் நிதியும் குவியும் பாரு நாம திங்க வேணும் சோறு. அதுக்கு பெண் தான் முடிவு சொல்றா, எப்பா எப்பா சாமி இனி தாங்காதப்பா பூமி, எப்பா எப்பா சாமி இனி தாங்காதப்பா பூமி, ஓட்டு இருந்தா சேமி டெபாசிட் வாங்கி காமி. அடுத்து நம்ம சொல்றோம், என்னம்மா தேவி ஜக்கம்மா நாட்டை நினைச்சாலே இருக்குது வெக்கமா, என்னம்மா தேவி ஜக்கம்மா நாட்டை நினைச்சாலே இருக்குது வெக்கம்மா, புத்தீசல் போலதான் புதுக்கட்சி முளைக்குது, ஒரு புண்ணாக்கும் புரியலை ஏதோ அளக்குது, ரெட்டை இலைகளை பாஜக பசுமாடு திங்கியது. எப்படி? ரெட்டை இலைகளை பாஜக கோமாதா திங்கியது, நம்ம எடப்பாடி வீட்டில் குக்கரு பொங்குது.
நம்ம எடப்பாடி வீட்டுல குக்கரு பொங்குதி என்னம்மா தேவி சக்கம்மா, நாட்டை நினைச்சாலே இருக்குது வெக்கம்மா. நம்மோட ஜிஎஸ்டி தரமாட்டே என்கிறான், நம்மோட ஜிஎஸ்டி தரமாட்டே என்கிறான். அந்த அம்பானி அதகாடி பல கோடி திங்கிறான். திராவிட மாடலை பார்த்தாலே வேகுறான். முதல்வர் சேர்களை பார்த்து வயிற்றறிச்சல் சாகுறான். என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாட்டை நினைச்சாலே இருக்குது வெக்கம்மா. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குறான், அங்கே தீப கலவரத்தை கொல்லியா ஏத்துறான். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குறான், அங்கே தீப கலவர கொல்லியை ஏத்துறான். திராவிட முதல்வரை சிரிப்பதை பார்க்குறான், அவன் திரும்பவும் வெக்கமே இல்லாம தோக்குறான். என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாட்டை நினைச்சாலே இருக்குது வெக்கம்மா. ஜக்கம்மா நிறைய இருக்கம்மா, வெற்றி பெற்றதும் நான் சொல்லுறேன் வணக்கம்மா. மத்தத ஓரத்தில் வையம்மா, முதல்வர் வாழ்வாங்கு வாழ நீ செய்யம்மா. நன்றி, வணக்கம்.